ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ராகேஷ். சாரி, சாரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு கடைசியாக வீடியோ போட்டு. தப்பா நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூவாக போடலான்னு சொல்லிட்டு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2024 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆவேசம் படம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அம்பன் அப்படின்ற கேரக்டர்லாம் என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நம்ம லைஃப்ல அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காலேஜ் பசங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்காது, அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் விட்டு வெளியே ஒரு ஹாஸ்டலில் தங்குறாங்க. ஸோ அப்படி தங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் ஒரு சீனியருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுது. அந்த பிரச்சனையில அந்த சீனியர் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் ரூம்ல போட்டு செம்மடி அடிச்சு அசிங்கப்படுத்திடுறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. எப்படியாவது அந்த சீனியரை வந்து பழி வாங்கிடணும், ரிவெஞ்ச் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துடணும் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வேணும்னு நினைக்கிறப்போ அவங்க அந்த ஏரியால இருக்க ஒரு ஒரு வைன் ஷாப்பு பார்லாம் வந்து தேடுறாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரியான அந்த கேரக்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற பணமும் வந்து காலியாகிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்டா ஒரு டைம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாருக்கு போறாங்க. அந்த பாருக்கு போகும்போது தான் ரங்கன் அப்படின்ற ஒரு ரவுடியை பாக்குறாங்க. ஸோ அவரை பார்க்கும்போதே அவர் யாரு, எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா படத்துல செம்ம சூப்பரா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரங்கனோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ற சீன் ஆகட்டும், ஸ்டார்டிங்ல பயப்படுறது, ஸோ இந்த மாதிரி சீன்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ கடைசியா அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த ரங்கனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருது. அண்ட் அதை தாண்டி இந்த ரங்கன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியா இருக்காரு. அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாவும் இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்காங்க. அண்ட் அவரோட பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க போது இந்த 3 பேர் கிடைக்கிறாங்க. ஸோ இதனால இந்த 3 பேரு இதனால இந்த 3 பேர்கிட்ட ரங்கன் வந்து ரொம்பவே க்ளோஸா பழகுறாரு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த 3 பசங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரக்கு, தம்மு, சைட் டிஷ்ஷு, வீடு, பைக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் கொடுத்து நல்லாவே வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த 3 பசங்களும் ரங்கன்கிட்ட கேட்குறாங்க, நீங்க போடுற ஃபைட்ஸ்லாம் நாங்களும் பார்க்கணும், எங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ரங்கன் வந்து நீங்க படிக்க தானே வந்தீங்க, எதுக்கு தேவையில்லாம ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவரை மறுபடியும் மறுபடியும் ப்ரெஷர் போட்டு ஃபைட்ஸ் பார்க்கணும்னு கேட்டுடுறாங்க. உடனே ரங்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல இவங்களை ஃபைட்ஸ் நடக்கிற இடத்துக்குலாம் கூட்டு போறாரு. ஸோ இந்த பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரங்கன் கூட ரொம்பவே மிங்கிள் ஆயிடுறாங்க. அண்ட் ரங்கன் போற ஒரு ஒரு ஃபைட்ஸ்க்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரங்கன் இந்த 3 பசங்களையும் கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த 3 பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரங்கன் அவங்க கேங் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அண்ட் ரங்கன் கேங்கை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஆள் சொல்லலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அம்பன். ரங்கன் என்ன சொன்னாலும் சரி, ஏது சொன்னாலும் சரி, ஏன் எதுக்குன்னு கேட்காம அந்த விஷயத்த பண்ற ஒரு ரொம்ப விசுவாசமான ஆள்னு சொல்லலாம். ஸோ இவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி கேரக்டர் வந்து லைஃப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு சூப்பரான ஃபீலாகவும் இருந்துச்சு. அண்ட் நஞ்சப்பன் அப்படிங்கிற ஒரு வயசான கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த பசங்க நல்லா மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது அந்த சீனியர்ஸை ரங்கன் வச்சு அடிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஹோலியில நடக்கும். அந்த ஹோலி அப்போ நடக்கிற அந்த ஃபைட் சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருந்துச்சு. கடைசியா பசங்க நினைச்ச மாதிரி அந்த ரிவெஞ்சை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்மூத்தா போகும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்ல. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ரங்கன் கூடவே இந்த 3 பசங்களும் டெய்லி ரோம் பண்ணிட்டே இருக்கிறதுனால காலேஜ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, காலேஜ்ல பாடத்தை கவனிக்க முடியாம காலேஜ்ல தூங்கிடுறாங்க. அண்ட் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியாம ரங்கன் கூடவே இருக்கிறதுனால ஸோ அவங்க ஸ்டடீஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரங்கன் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை சொல்ல வர ஒரு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரங்கன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால அந்த பசங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 காலேஜ் பசங்களுக்கும் ரங்கன் வீடு கொடுத்துருப்பாரு. அந்த வீடு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா
ரங்கன் ஆல்ரெடி ஒரு 2 பேரை கொலை பண்ணிட்டு அந்த டெட் பாடியை வந்து அந்த வீட்டுல தான் புதைச்சிருப்பாரு. ஸோ அந்த வீடு தான் அவர் கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த விஷயமும் தெரிய வருது அந்த பசங்களுக்கு. இதனால அந்த பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. ரங்கனை விட்டு கொஞ்சம் ஓரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா ரங்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இந்த பசங்க வந்து பார்த்தா அவர் விடவே மாட்டேங்கிறாரு. ஸோ எல்லா விஷயத்துக்கும் கூப்பிட்டு இருக்காரு, ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சீன்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க ஒரு வேற மாதிரியான பிளான் பண்ணிடுறாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரங்கனை தனியா கூப்பிட்டு வச்சுட்டு அண்ட் அவரோட குருவான மன்சூர் அலிகான வச்சு ரங்கனை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க அம்மாவுக்காக பண்ண சத்தியத்துக்காக சண்டையில கலந்துக்காம இருக்க ரங்கன் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வேற வழியே இல்லாம சண்டை போட வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் சீன் வருது. அந்த சென்டிமெண்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் பணத்துக்கும் மட்டும் தான் என் கூட வராங்க, மற்றபடி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நீங்க தான் என் கூட ரொம்ப அட்டாச்சா அண்ட் க்ளோஸா இருக்கீங்க, எதையும் எதிர்பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் சந்தோஷமா இருந்தா கடைசியில் நீங்களும் இப்படி ஒரு பீட்ரே பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸான சீன்லாம் வருது. ஸோ அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பன் வந்து ரங்கன் மேல வச்சிருக்க ஒரு ஃபெய்த்தை வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானை கொண்டுட்டு இந்த 3 பசங்களை கொல்றதுக்காக ரங்கன் வந்து பாத்தீங்கன்னா கதவை உடைக்கிறாரு. ஸோ அப்ப அந்த 3 பசங்களை ஒருத்தவங்களோட அம்மா வந்து ஃபோன் பண்றாங்க. ஒன்னே ஒரு அம்மாவோட ஞாபகம் வந்து அந்த பசங்களை வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுடுறாரு. அண்ட் போகும்போது நான் சொல்லிட்டு போறாரு, நீங்க படிக்கிறதுக்காக தானே வந்தீங்க, ஸோ அரியறதா வந்துச்சுன்னா நான் உங்களை பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்கள்ல 2 பசங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரங்கன் வந்து அந்த பசங்களை குச்சி எடுத்துட்டு துரத்துற மாதிரி ஒரு சீன் வருது. அண்ட் அதோட வந்து படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே, விஷுவல்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் டிரெக்ஷன் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ஓடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்ப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட கதைன்றது பெரிய முக்கியம் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய இருக்கு. ஸோ டைம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா வந்து கண்டிப்பா 2.5 மணி நேரத்துக்கு இந்த படம் வந்து ஸோ ஒர்த் என்டர்டெய்னர். கண்டிப்பா டைம் இருந்தா இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய மூவிஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.